இந்த குருத்தோலை ஞாயிறு அண்ட் கருத்தோலை ஞாயிறு. ஆண்டவர் கழுதை மறி மேலே என்ன பண்ணுறாரு, ஏறி ஒரு பவனி என்ன பண்ணுறாரு, போகிறாரு. அந்த கழுதை மறி மெயினான மேட்ரு இதில். அதுக்கப்புறம் அந்த சீசர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், அதை கொஞ்சம் லைட்டாக வாசிக்கலாமா? ஆண்டவர் சொல்றார், 30 வாசிங்க. உங்களுக்கு எதிரே சீசர்கள்ட்ட இயேசு சொல்றார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை பாப்பீங்க, கட்டி இருக்க காண்பீங்க. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இப்ப நல்லா கவனிங்க, கழுதை குட்டியை என்ன பண்ணுங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இந்த கழுதை குட்டியை நல்லா நினைவுல வச்சுக்கிடுங்க. ஓகே, கழுதை குட்டி. அதுக்கப்புறம் அதை ஏன் அது வேண்டாம், இருக்கட்டும். கழுதை குட்டி. அதுக்கப்புறம் 35 அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, இயேசுவினிடத்தில் கழுதை குட்டி என்ன பண்ணியாச்சு, கொண்டு வந்தாச்சு. தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் சொல்லாங்க, கழுதை அது பாட்டு கிடக்க அடிமாங்களா? கழுதை அது பாட்டுலாம் கிடக்க முடியாது, வர வேண்டிய இடத்துக்கு வரணும். பிரைஸ் காட். ஓகே, அதுக்கப்புறம் அதை அவரிடத்தில் கொண்டு வந்து, அதுக்கப்புறமா தங்கள் வஸ்திரங்களை நல்லா கவனிங்க, தங்கள் வஸ்திரங்களை எது மேல போடுறாங்க, கழுதை குட்டி மேல போடுறாங்க. இயேசுவை அதின் மேல், இப்ப இயேசுவை ஏத்தியாச்சு. சரிங்க, வஸ்திரத்தை சரி ஆண்டவர் மேல போட்டிருந்தா கூட சரி பரவாயில்ல, கழுதை குட்டி மேல போட்டாங்க. சரி, அதாவது பரவாயில்ல, கழுதை குட்டி மேல போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். கையை தட்டவும். அவங்க வஸ்திரத்தெல்லாம் எங்க விரிச்சாங்களாம், தரையில. என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த தரை எப்படினாலும் இருந்திருக்கலாம். அன்னைக்கு தான் ஆற்று தண்ணி பிடிச்சி சேரா கூட என்ன பண்ணியிருக்கலாம், எவனாவது வாந்தி எடுத்து சோறா கூட என்ன பண்ணியிருந்திருக்கலாம். ஏங்க, அவங்க சேரையும் பார்க்கல, சோறையும் பார்க்கல, வஸ்திரத்தை கலத்தி என்ன பண்ணிட்டாங்களாம். உடனே இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், ஏய் ஏண்டா வஸ்திரத்தை விரிக்கிங்க, அப்படிலாம் என்ன பண்ணலை. இப்போ நான் சொல்கிறேன், இதில் ஏதாவது தேவையா? ஆண்டவர் இந்த கழுதை மறி மேலே ஏறி போன்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இப்போ இதில் என்ன கிடச்சிட்டு சொல்லுங்கள், இதில் என்ன கிடச்சிட்டு? இப்போ ஒரு கடல் தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகிறார், கடல் தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா என்ன தேவை? கண்டிப்பாக நல்லா கொஞ்சம் கூட வாங்க, என்ன தேவை? கப்பலோ படகோ தேவை. ஆனால் தெருவில் நடந்து போகிறாரு, ஏன் நடந்து போக வேண்டியது தானே? கையை தட்டுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கணம், ஒரு கணத்தின் அபிஷேகம். ஏங்க நீங்க நல்லா கவனிங்க, ஏன் ஆண்டவர் நடந்து போனா என்னங்க? இல்லை நான் கேட்குறேன், ஏன் கழுதை மறியில தான் போகணுமா? பிரைஸ் காட். இப்போ இந்த கழுதை மறிங்கிறது என்ன தெரியுமா? காரு. இந்த காலத்துக்கு சிலர் சொல்லுவாங்க, கார் என்னத்துக்கு? என்னெல்லாம் நல்லா கேட்டிருக்காங்க, நல்லா வச்சு கேட்டிருக்காங்க. குத்துன குத்துக்கு ஊழியக்காரங்களாம் காரு தேவையே. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன வேணும்? காரு. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கார் இருந்தால் அவங்க பிஸ்னஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்களாம், அப்புறம் ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்களாம். ஆனால் அந்த ஊழியக்கார பயிலுவை மட்டும் கார் வாங்கினோம்னா குடும்பத்துக்கு மட்டும்தான் பேசுகிறாங்கங்க. அதாவது பிஸ்னஸ் வச்சுருவங்களுக்கு என்ன வேணுமா? கார் வேணுமா? அவங்க பிஸ்னஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்களாம், அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ண. ஆனால் ஊழியக்காரங்களுக்கு கார் இருந்தால் ஏங்க, அப்போ பிஸ்னஸுக்கு கார் வாங்குறவங்க பிஸ்னஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ண. அப்போ நம்ம கார் வாங்கிட்டு என்ன ஃபேமிலிக்கு மட்டுமாங்க யூஸ் பண்ணோம், ஏன் ஊழியத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோமா? பிரைஸ் காட். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு ஆண்டவருக்கு அந்த கழுதை மாதிரி தேவையாங்க. அதுவும் பாருங்களேன், கழுதுன்னு கூட எழுதலை. ஐயோ பாவம் அந்த கழுதை குட்டி. ஆண்டவருக்கு வயசு எத்தனைங்க? எத்தனை? டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் இல்லையா, பர்த் சர்டிஃபிகேட்டு? ஏங்க இப்போ வயசு என்ன? அவர் கழுதை மாதிரியில் ஏறும்போது 33 வயசு. ஒரு மாதம் 2 மாதம் முன்ன பின்ன இருக்கலாம். 33 வயசுங்க. 33 வயசு ஆள் எப்படி இருப்பாங்க? அதுவும் அவர் ஆண்டவர்லாம் ஆள் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு, எத்தனை அடித்தாலும் தாங்குவான் சிலுவை வரைக்கும். நான் ஆவியை விடுற வரைக்கும் என் சரீரம் என்ன பண்ணும், தாங்கும்னு அவ்வளோ இதாக இருந்தவர். இப்போ இந்த கழுதை மறியில் ஏறினா அந்த கழுதை மறிக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாவமாக இருக்காது? பிரைஸ் காட். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த கழுதை மறி பிரயாணம் தேவையாங்க. இது மேலே உட்காந்து போகணுமாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கவங்க என்னத்த நாளும் இது தேவையா? என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஊழியக்காரங்களுக்கு கோட்டு தேவையா? ஊழியக்காரங்களுக்கு கோட்டு ஏன்? சும்மா சாதாரண ட்ரெஸ் போட்டால் போதாதா? ஏன் ப்ரெஸ்லெட்லாம் போடணுமா? நான் கேட்கேன், அப்போ ஏன் ஆண்டவருக்கு ஏன் கழுதை மறியில் தான் போகணுமா? ஏங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஏன் வஸ்திரத்தை போடலாம் அது மேலே உட்கார மாட்டாரோ?
அது மேலே வஸ்திரத்தை போட்டு அவர் நடக்கும்போது வழியில் வஸ்திரத்தை என்ன பண்ணாங்களாம்? ஆண்டவர் எதையாவது தடுத்தாராங்க? அவரே கழுதை முறையை கேட்டார். அவர் கழுத முறையை கேட்டாங்க. இவங்க வஸ்திரத்தை விரிக்காங்க. ஆண்டவர் இதை எதையுமே என்ன பண்ணலை? தடுக்கலைங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கழுதை மறியில ஏற்றி வச்சு கனப்படுத்துவார். வஸ்திரங்களை தரையில விரிக்க வைத்து கனப்படுத்துவார். கேள்வி கேட்கப்படாது. இவர் ஏன் கழுத மறியில வராரு, ஏன் வஸ்திரத்தை விரிச்சிட்டு போறாருன்னு. அப்போ இதுலேருந்து என்னன்னா, இப்போ இதெல்லாம் சும்மா சாதாரண சரீரப்பரான காரியம்தாங்க. இதுவும் ராஜ்யத்தில் ஒரு காரியம். கானம் என்பது ராஜ்யத்தில் முக்கியமான காரியமா இருக்குது. நான் மறுபடியும் வரேன் நம்ம வசனத்துக்கு. ஞானத்தின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. பிரைஸ் காட். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருக்கிறாருன்னா இதை நீங்க சாதாரணமா பிரயாணம் பண்றதுக்கு மட்டும் கிடையாதுங்க. அதுல ஒரு கனம் இருக்கிறது. உங்க காரில் உங்களுக்கான கனம் இருக்கிறது. அப்போ கார் இல்லாதவங்களுக்கு பைக்கில் கனம் இருக்கிறது, பைக் இல்லாதவங்களுக்கு சைக்கிளில் கனம் இருக்கிறது. என்ன ஆனாலும் சரி, உங்கள்கிட்ட இப்போதைக்கு என்ன வாகனம் இருக்கோ அது உங்களுடைய கனத்துக்கானது. நான் பிள்ளைங்க வச்சிருக்கிற சைக்கிளும் இது சாதாரண நீங்க விளையாடுறதுக்கு இல்லை, ரவுண்ட் அடிக்கிற சைக்கிள் கிடையாது. அதில் பிதா உங்களை கனப்படுத்துவது. அது சைக்கிள் கிடையாதுங்க, சுவிசேஷம். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். வண்டி. இப்ப நம்ம வண்டியை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு இயேசுக்கு எது வண்டி? கழுத மாதிரி. இன்னைக்கு இவங்களுக்கு என்னது? பசங்களுக்கு சைக்கிள். நினைக்காதீங்க, என்ன 3000 ரூபாய்க்கு சைக்கிள் பெரிய விஷயமா? எனக்கு அந்த நேரத்துக்கு 3000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுத்த பெரிய விஷயங்க. அவன் ஓட்டிட்டு போவான். அது வெறும் சைக்கிள் கிடையாதுங்க, அதில் பிதாவின் கனம் இருக்கிறது. உங்க ட்ரெஸ்ஸு வெறும் ட்ரெஸ்ஸு கிடையாதுங்க, உங்க ட்ரெஸ்ஸில் பிதாவின் கனம் இருக்கிறது. உங்க சரீரம் வெறும் சரீரம் கிடையாதுங்க, உங்க சரீரத்தில் பிதாவின் கனம் இருக்கிறது. கையை தட்டி ஓ பிரைஸ் காட். அப்போ அந்த இதெல்லாம் வாகனம், இதெல்லாம் வந்து நம்ம சும்மா சரீரப்பமாக வாழும்போது அதெல்லாம் சும்மா பொருளுங்க. நீங்க ஆவிக்குள்ள வந்துட்டீங்கன்னா பொருள் கிடையாது, அதில் பிதாவின் அருள் இருக்கிறது. உங்க வாட்சி பிதாவின் அருளை வெளிப்படுத்துகிறது. பிதா உங்களை கனப்படுத்தினத இதுக்கெல்லாம் வேற மாதிரி கையை தட்டி வரணும், வேற மாதிரி ரிசீவ். இது வேற மாதிரியான வெளிப்பாடு, வேற மாதிரியான அபிஷேகம். உங்க உணவு, நீங்க சாப்பிடுற உணவுல தேவனுடைய கனம் இருக்கிறது, அவருடைய அருள் இருக்கிறது. பிரைஸ் காட். ஏங்க எதுவுமே சாதாரணமான கிடையாது. இயேசு கழுதை மறியில ஏறினார் பார்த்தீங்களா? அது வெறும் கழுதை மறி கிடையாதுங்க, அது ஹானர். கழுதை கிடையாது, ஹானரு. பிரைஸ் காட். இன்னைக்கு நீங்கள் ஒரு கனத்தோடு கூட போகிறீர்கள். இப்போ நான் சொல்கிறேங்க, இந்த வண்டி அது ரொம்ப முக்கியம் அப்படிங்க. இது வந்து ஒரு சுவிசேஷம் சொல்லுதுங்க. வண்டி, இந்த வண்டி யாரை உயிர்மீட்சி அடைய செய்தோ இல்லையோ, நம்மளையே உயிர்மீட்சி அடைய செய்யும். இப்போ பாருங்களேன், யோசேப்பு உயிரோடு இருக்கான்னு போய் யார் சொல்கிறா? சகோதரர்கள் யாக்கோபிட்ட. அவன் உயிரோடு இருந்தா எனக்கு என்ன, அவன் செத்தா எனக்கு என்ன? 22 வருஷம் துக்கமாக இருந்துட்டேமையா. ஏன்னா இந்த 22 அவன் செத்துட்டாங்கிற 22 வருஷம் அந்த செய்தி, துர்ச்செய்தி அவரை என்ன பண்ண வச்சுட்டு துக்கத்தில் ஆழ்த்திருச்சு. இனிமெல்லாம் நீங்கள் சொல்கிறத நம்பிலாம் இங்கெல்லாம் ஒன்றும் ஸ்டெப் என்ன செய்யாது, எல்லாம் ஓட்டை விழுந்துருச்சு. பலூன் என்ன செஞ்சுட்டு எல்லாம் வெடிச்சிருச்சியா. இனிமேல் நீங்கள் என்னதான் ஊதுனாலும் என்ன பண்ணாது. இப்போ சொல்லட்டுமா? அங்கே அந்த வசனம் வாசிங்க, அது வாஸ்தா தான் நல்லா இருக்கும். ஆதியாகமம் 45 நினைக்கிறேன். வேகமாக இந்த கழுதை மறிங்கிறத வச்சு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆதியாகமம், சிலருக்கு அது கழுதை மறி, நமக்கு அது பிதாவின் கணம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, தேங்க்யூ. ஆதியாகமம் 45 26 இருந்து வாசிங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். நல்லா கவனிங்க, உயிரோட இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான், உயிரோட இருக்கான், அதிபதியா இருக்கான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. வாங்கடா, அவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்ப. ஒரு நேரம் செத்துட்டாம்பிங்க, ஒரு நேரம் உயிரோட இருப்பாங்க. நம்பவும் முடியாது, சந்தோஷப்படவும். அவங்க நினைச்சாங்க யோசேப்பு உயிரோட இருக்கான்னு சொன்னோடனே இவர் அடியே
துள்ளி குதிப்பாருன்னு பார்த்தாங்க. அவரு போங்கடா, நீங்கள் ஸ்ப்ரிங்கை கொண்டாந்து வச்சாலும் இங்கே என்ன பண்ண முடியாது, துள்ளி குதிக்க முடியாது. இப்போ பாருங்க இந்த வண்டி என்ன வேலை பார்க்குன்னு வாகனம். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் கமா தன்னை நல்லா கவனிங்க, தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை. அப்போ உங்க வீடுகளில் வண்டி இருக்காதுங்க, வண்டிகள் இருக்கும். நீங்க அரண்மனை கட்ட மாட்டீங்க, அரண்மனைகளை கட்டுவீர்கள். பிரைஸ் காட். இவன் நல்லா கவனிங்க, வண்டிகளை அவன் கண்டபோதும். அப்ப வெறும் வார்த்தை மட்டும் இருந்தா உயிர் மீட்சி அடையாது, வார்த்தையோடு கூட வண்டிகளும் இருந்தால்தான் உயிர் மீட்சி உண்டாகும். இப்போ அவன் சொன்ன வார்த்தைகளை அவன் சொன்ன போதும், ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. உங்க ஆவியும் என் ஆவியுமே உயிர் மீட்சி அடையணும்னா சைடில் என்ன இருக்கணும், வண்டிகள். நான் வண்டினா என்ன சொல்லனா, கனம் இருக்கணும். பிதாவின் கனம் இல்லைன்னா நம்ம சில நேரம் வெறும் வார்த்தை மட்டும் இருந்தால் சோர்ந்து போயிடுவோம். இன்னொன்று சொல்கிறேங்க, 3 நாள் ஆண்டவர் வசனம் பேசினாரா? இப்பவும் அப்படி பேசணும் மறுத்தார். கொஞ்சம் உற்சாகமாக இருங்க, நான் முடிக்கிறேன். 3 நாள் வசனம் பேசினாரா? சரி, வசனம் பேசியாச்சு, இடத்த காலி பண்ணுங்க, போங்க போங்க அப்படி அனுப்பி வச்சாரா? வசனத்தை பேசிட்டு சீசல்கிட்ட போய் சொல்கிறாரு, அவங்க 3 நாளாக என் கூட இருந்தாங்க, சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, நான் அவர்களுக்காக என்ன பண்ணுறேன், பரிதவிக்கிறேன். அவங்களை இப்படியே நான் பட்னியாக விட்டுட்டோம்னா அவங்க சட்னி ஆயிடுவாங்க. பட்னியாக விட்டோம்னா போகிற வழியில் என்ன பண்ணிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், சாப்பாடு. அது வெறும் சாப்பாடு கிடையாதுங்க, அங்கே காத்திருந்ததுக்காக பிதா கொடுக்குற கனம். இன்னைக்கு நீங்கள் பலவிதமான கனத்தை அனுபவிக்கிறீர்கள். இந்த கருத்தோலை ஞாயிறில் பலவிதமான கனத்தை அனுபவித்து போகிறீங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தைங்க, பர்டிகுலரான வார்த்தை. நிச்சயமாய் அனுபவிப்பீர்கள். கனம் வேற மாதிரி இருக்குங்க, இதுக்கு நீங்க தப்பவே முடியாது. பாருங்க, இப்ப சாப்பாடு கொடுக்கல, ஆனா என்ன கொடுத்துட்டாரு, நல்ல வசனம் கொடுத்துட்டாரு. ஆனா அசனம் என்ன செய்யல. நல்லா முன்னாடி அசனத்தை தப்பா நினைச்சேங்க, அவன் இங்க அசனம் வாங்க, வசனமே என்ன செய்யாது. இப்ப நான் அசனத்தை மதிக்கிறேங்க, வேற லெவலுங்க. லட்சக்கணக்கில் ஆட்களுக்கு அசனம் போடுறாங்களா, வீணா போகாதுங்க. அதுக்கெல்லாம் சோறு ஜாட்டம் எல்லாரும் முத்தத்தை வாங்கித்தான் ஆகணும். பிரைஸ் காட். நம்மளும் வரக்கூடிய நாட்கள் நிறைய சோறு என்ன செய்யணும், போடணும். போட்டுத்தான் சிலதெல்லாம் ஆதாயம் பண்ண. வெறும் தூண்டில மச்சும் ஒன்றும் செய்ய முடியாது. புழுவை போட்டத்தான் கொஞ்சம் குழுவை என்ன பண்ணலாம். எங்கே புழு இருக்குதோ அங்கே தான் குழு இருக்கும். பிரைஸ் காட். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கலாம் இவங்களுக்கு சாப்பாடு. நல்லா கவனிங்க, சாப்பாடு போடாமல் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கலாம், ஒரு பாட்டும் பாடியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க வார்த்தை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். இடத்த காலி பண்ணுங்க, நீங்கள் சாவலாம் மாட்டீங்கடா போகிற வழியில், இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிடுங்க அப்படி சொன்னாரா? அடுத்து தினகரன் ஐயா பாட்டு பாடுவார், டிஜிஎஸ் ஐயா பாடுவார், சோர்ந்து போகாதே நீ மனமே, சோறு இல்லைன்னு சோர்ந்து போகாதே அப்படி ஒரு பாட்டை பாடிட்டே பேருங்க வீட்டுக்கு அப்படின்னாரா? உங்களுக்கு சோறு போட்டு நான் சொல்கிறேங்க, ஜீவாப்பம் மட்டும் கொடுக்குற தேவன் கிடையாது. உங்களை கனப்படுத்தும்படி, உங்கள் ஆவியை உயிர் மீட்சி அடைய செய்யும்படி உங்களுக்கு அப்பத்தையும் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் பாருங்களேன், எனக்கு இதில் ஆச்சரியம். ஏன் கழுதை மறினா, அங்கே கழுதை மறி மேட்ரு கிடையாது. அதன் மூலமாய் என்னைக்குமே பாருங்களேன், பிதா ஒன்று செஞ்சார்னா அது அப்படியே ஸ்பிரிட்டில் வராதுங்க, அது மாம்சமாக வரும். இப்போ எதில் வந்தது, கழுதை மறியில். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தோம், அந்த குருத்தோலை ஞாயிறில் கணம் எது மூலமாக வந்துச்சு, கழுதை மறி மூலமாக, வஸ்திரம் மூலமாகவும். அதனால் நல்ல வஸ்திரம் போடுங்க. நான்லாம் முன்னாடி இந்த மாலெல்லாம் போட்டு வெல்கம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப வெறுக்கிறவங்க. ஆனால் இப்போ நல்ல ஊற்றுன்னு என்ன பண்ணிடணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, கணம். என்ன
கழுதை மறினோடனே கழுதை, சே அந்த கழுதை என்னத்துக்கு? நம்ம சில நேரம் அந்த யாருக்காவது பண்டம் வாங்கிட்டு போனோம்னா, இது பண்டத்தை போட்டு எதுக்கு வாங்கிட்டு வந்திய, எதுக்கு வாங்கிட்டு வந்தோம், திங்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க. அது பண்டம் கிடையாதுங்க, கணம்ங்க. சாக்லேட் அந்த பிள்ளைங்களை கணம் பண்ணுறாங்க. ஏன் இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் மெட்டீரியலே கிடையாதுங்க, இதில் எல்லாமே ஹானர். பிரைஸ் காட். இந்த சில வேறு பாவி பசங்க எல்லாத்தையுமே பாரம்பரியம் சடங்காச்சாரம் சொல்லி நமக்குள்ளே அந்த எண்ணம்லாம் வந்துட்டு எல்லாமே ஆவிக்குரிய தன்மை. ஓகே, அடுத்த ஒரு பாயிண்டை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 19:32 வாசிங்க. 32. அனுப்பப்பட்டவர்கள் போய், நல்லா கவனிங்க, அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். இது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்னே, ஒரு திறவுகோல் மாத்திரம் கொடுத்து அனுப்புறேன். சொன்னபடியே. ஏசு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தாரா? அந்த வீட்டில் கழுதெல்லாம் நிற்கா, என்ன யாது கழுத மாதிரிலாம் கரெக்டாக நிற்காப்பா, கட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து சொன்னாரா? ஆனால் இன்னொரு வசனமும் வாசிங்க, அதுவும் கொஞ்சம் முக்கியமான வசனம், இதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். லூக்கா 24:24 வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வேகமா லூக்கா 24:24. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு, நல்லா கவனிங்க, எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். இவங்க ஸ்திரீகள் சொன்னபடியும் கண்டாங்க, இங்க இயேசு சொன்னபடியும் கண்டாங்க. ஸ்திரீகள் சொன்னபடி என்ன கண்டாங்க? அந்த கல்லறை எம்டியா இருக்கிறத கண்டாங்க. இவன் இந்த ஸ்திரீகளுக்கு கல்லறை எம்டியா இருந்துன்னு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்தே சொன்னாங்களா, இல்ல போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்களா? எங்க மனிதர்கள் எதையாவது பார்த்துட்டு சொல்லுவாங்க, தேவன் பார்க்காம சொல்லுவாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பார்த்துட்டு என்ன பண்றாங்க? கல்லறை காலியா இருக்காங்க. ஆண்டவர் அந்த வீட்டில் போய் கழுதெல்லாம் இருக்கப்பா பார்த்துக்கிடும், அப்புறம் அது வேற அவுக்கு அனுப்புன நேரத்தில் பார்த்து கழுதை என்ன பண்ணிடக்கூடாது, இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்ட்டு பார்த்துட்டுலாம் சொல்லலை. அவர் ஆவியில் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு வீட்டில் கழுதை குட்டி கட்டி இருக்க உங்களுக்கான கழுதை குட்டி, உங்களுக்கான ஆட்டுக்கடா கட்டி இருக்க காண்பீர்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? அது எங்கேயும் தப்பிக்க முடியாது. நல்லா ஒரு அபிஷேகத்தோட உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், அதை வேற யார், அது எங்கேயும் தப்பி போக முடியாது, கட்டப்பட்டு இருக்கிறது. நீங்க போய் அவுக்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்கும். எதுக்கு என்ன பண்ணாண்டாம் படபடப்பே, அவன் அப்படி பேரும் இப்படி பேரும் புஷ்னு பேரும் அப்படி பேரும் எல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ பாருங்களேன், ஆண்டவர் போய் பார்க்கவே. இன்னொரு முக்கியமான வார்த்தை உங்க மேலே சொல்கிறேன், அவர் சொன்னபடியே கண்டார்கள். இவன் நியூஸ்னா என்ன தெரியுமா? ஒன்று நடக்கும் அதை சொல்லுவாங்க. நியூஸ்னா ஒன்று நடக்கும், நடந்ததை சொல்வது நியூஸ். ஆனால் குட் நியூஸ்னா என்ன தெரியுமா? சொன்னபடி நடக்கிறது குட் நியூஸ். இதுதான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு குருத்தோலை நாயருடைய முக்கியமான செய்தி, சொன்னபடி நடக்கும். நடக்கிறத சொல்ல மாட்டீங்க. ஏங்க, நடக்கிறத நீங்க சொல்ற ஆள் கிடையாதுங்க, நீங்க சொல்றதை நடப்பிக்கிற ஆட்கள். சுகம் உண்டாக கடவுதுன்னு சொன்னா சுகம் உண்டாகும். ஐஸ்வர்யம் உண்டாக கடவுதுன்னா ஐஸ்வர்யம் உண்டாகும். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னா வெளிச்சம் உண்டாகும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும், அதை காண்பீர்கள். பிரைஸ் காட். இது நடக்கிறத பேசுற நாட்கள் கிடையாது, பேசுறது நடக்கிற நாட்கள். அப்ப நல்லதே என்ன பண்ணுவோம்? பேசுவோம். நன்மையானதே பேசுவோம், மேன்மையானதே பேசுவோம், வெளிச்சத்தை பேசுவோம், ஜீவனை பேசுவோம், ஐஸ்வர்யத்தை பேசுவோம், நீதியை பேசுவோம். இதெல்லாம் என்ன பண்ணும்? அப்படியே நடக்கும். பிரைஸ் காட். குருத்தோலை ஞாயிறில் நாம் கற்றுக்கொண்டது என்னது? நடக்கிறத சொல்லுவோம், அதுக்கப்புறம் நடக்க போகிறதில்ல, நான் சொல்கிறது தான் நடக்கணும். ஏங்க, யோசுவா என்னங்க செஞ்சார்? என்ன சொன்னார்? யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, சூரியன் அது பாட்டுக்கு போட்டோம்னா விட்டாரு. இன்னைக்கு யுத்தம் நடந்து இன்னைக்கே நம்ம ஜெயிக்க நல்லா போய்கிட்டு இருக்கு. தப்புன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, ஏ காட்டு முராண்டிகளாக இருப்பாங்க அவ்வளோயா. இந்த பிள்ளைங்க இப்போ வீட்டை விட்டு இப்படி வெளியில் விளையாட போன்னு இப்படி போகும்போது, ஏய் போகாத வீட்டை விட்டு வெளியில் அப்படிமோம்ல. இதை மாதிரி சூரியன் மறைய போச்சு. யோசுவா சொல்கிறாரு, சூரியனே நீ அப்படியே தரித்து என்ன பண்ணு,
நில். ஸோ சூரியனை என்ன பண்ணாரு? அப்போ அவர் சொன்னபடி நடந்துச்சா இல்லை நடந்தபடி சொன்னாரா? சொன்னபடி நடந்துச்சு. ஏசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஏங்க நீங்கள் சொன்னபடி உங்கள் வாழ்க்கை இருக்குங்க. ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே அதை காண்பீர்கள். கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள்னா கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். ஆனால் சொன்ன இடத்துல பார்க்க மாட்டீங்க. எங்கே பார்ப்பீங்கன்னு சொன்னாரோ அங்கே தான் பார்ப்பீங்க. கையை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னும் நல்லா சொல்ல போற, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். ஒருவேளை அங்கே கழுதை மாதிரியே கழுதை குட்டியே போடாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் அங்கே ஒரு கழுதை மாதிரி கட்டியிருக்க காண்பீங்கன்னா அங்கே குட்டி போட்டிருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டார்னா இல்லாதவைகளும் இருக்கிறவைகள் போல அழைக்கப்படும். போன உயிர் கூட பவுலு ஒருத்தன் ஐத்துன்னு ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஜன்னலில் உட்காந்து விழுந்து என்ன பண்ணிட்டான். இப்போமா இருந்தால் ஊழியக்காரதான் தள்ளி விட்டாங்கன்றாங்க. இவன் ஏதோ சரியா கைத்தட்டல, ஆமே நல்லையிலையா சொல்ல கொஞ்சம் ஏதோ உம்முன்னு இருந்தானாயா அப்படி ஜன்னல்லேருந்து என்ன பண்ணிட்டாரு, தள்ளி விட்டாரு. அதுக்கு ஆதாரம்லாம் இருக்கா அப்படின்னா அவர் இப்படி போய் தொட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பார் அவனுக்காக. அன்றே இவன் கொஞ்சம் தூக்கச்சடவாக இருக்கிறது போல இருக்கிறது. இந்த கணநித்திரை நாவியை மொத்த நித்திரை அவர் கணநித்திரை நாவி போட்டுன்னு ஜெபம் பண்ணி இருந்திருப்பாரு. இவங்க வீடியோ எடுத்து என்ன போட்டுறாங்க தெரியுமா? இவர் தான் அப்படியே கையை வைத்து அப்படியே தள்ளி விட்டு விட்டார். இது தற்கொலை அல்ல, இது விபத்து அல்ல, இது கொலை. ஊழியக்காரரை உள்ளே தூக்கி போடவும் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க. பவுலுக்கு வந்த சோதனை. உட்காந்து உள்ளே உட்காந்து தூங்கி விழுந்திருக்கலாம்ல, வெளியில் உட்காந்து இந்த பக்கம் பார்த்து தூங்கி என்ன பண்ணிட்டான், விழுந்து செத்து போயிட்டான். நம்மளால அதுக்கும் அசரலைங்க. நம்ம யாராவது கொட்டாய் விட்டாலே அசந்துருந்தோம். ஏதோ அவங்களுக்கு ஏதோ டயர்டாக இருக்கும் வேலை பார்த்து, அதில் சும்மா இப்படி ஒரு கண்ணை மூடு அதுக்கே நம்ம அசந்துருந்தோம். தலைவர் மொத்த கண்ணை மூடினதுக்கே பவுலு நல்லா செஞ்சிடலாம்ங்க. நீ ரொம்ப சோர்ந்து போறாடா. ஒரு கொட்டாயை பார்த்தோன்னே என்ன பண்ணிருத, ஒரு ஆள் கண்ணை முன்னோடனே அங்கே ஒருத்தன் செத்தே வேட்டாண்டா. பவுலு என்ன பண்ணல, ஹேய் பிரைஸ் காட், நேராக போனாரு. போயிட்டு பார்க்காரு மற்ற எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. வா தீர்க்க தரிசனம். எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கலக்கம் அடைந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐத்திகி என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் அது பாருங்க, அது எப்படி இருக்கு. பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர் தப்பு அவன் மேலே தப்பு கிடையாது, பிரசங்கியார் மேலே தான். அது கரெக்டாக எழுதியிருக்கு பாருங்களேன். பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து. அப்போ யாராவது தூங்கினா காரணம் யாரு தான்? பிரசங்கம் பண்ணலாமியா, அதுக்குன்னு கொஞ்ச நேரம் பண்ணலாம், இப்படி நெடுநேரம் பிரசங்கம் பண்ண எவன் தான் உயிரோட இருக்க முடியும்? அடுத்து பாருங்க, ஆண்டவர் எதையுமே நன்மையாக முடிய பண்ண. இப்போ தீமை தானே நடந்துகிட்டு இருக்கு. 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் ஓடி போகல, இறங்கி போனாராம். இவன் இந்த ஜன்னலேருந்து விழுந்து செத்தான். பவுலு எம்மாடி இப்போ தூக்கிடுவாங்கடா, நம்ம இந்த ஜன்னல் வழியாக இறங்கி என்ன பண்ணிடுறோம். ஏற்கனவே பவுலுக்கு ஜன்னல் வழியாக இறக்கி ஓடுறதுலாம் ரொம்ப பழக்கம். இந்த ஜன்னல் வழியாக இறங்கி என்ன பண்ணி தப்பிச்சிடுவோண்டா. அப்படியே ஸ்டெப்ஸில் ஒரு சிங்கம் மாதிரி என்ன பண்ணுறாரு, அப்படியே பாசாப்பாருன்னு அப்படி இறங்கி. உண்மையிலே ரஜினிக்கு எப்படியோங்க இந்த நேரத்தில் நம்ம பவுல் தாங்க பாஷா, மும்பை பாஷா, மாணிக் பாஷா. அப்படியே இறங்கி போய் அப்படி நிற்கிறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு. அப்பா இப்போ பாருங்களேன், ஒருத்தவங்க தூங்கினா நாம் போய் என்ன அவங்கள அரவணைக்கணுமா? அவன் செத்துட்டான், அவனை போய் என்ன பண்ணுறாரு, எங்க அரவணைப்பில் உயிர் மீட்சி இருக்குங்க. வாவ் பிரைஸ் காட். அரவணைப்பில் என்ன இருக்குது? அப்போ போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அரவணைத்து அவர் சொல்கிறாரு, கலங்காதிருங்கள். ஆக்சுவலாக இப்போ நல்லா கலங்கன்னா யார் தான் கலங்கணும்? பிரசங்கம் பண்ணாலும் தான் என்ன செய்யணும். ஆனால் பிரசங்கத்தை கேட்டு அவங்களும் கலங்குறாங்க. பவுல் சொல்கிறாரு, கலங்காதிருங்கள். அப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, உங்களெல்லாம் நீங்கள் கலங்கினாலும் உங்களை பார்த்து சொல்லணும், கலங்காதிருங்கள். ஆமாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு,
அங்கே உயிர் இல்லை. ஏங்க உண்மை தானே? மரித்தவனாக தானே எடுக்கப்பட்டான். அவனுக்குள்ளே என்னது இல்லை? உயிர் இல்லை. என்னது தான் இருக்குது சொல்லுங்க? முடியல, மயிர் தான் இருக்குது. ஏங்க அவன்கிட்ட மயிர் தான் இருக்குங்க, ஆனால் அவன்கிட்ட என்னது இல்லை? உயிர். அப்போ பவுல் சொல்கிறாரு, கலங்காதிருங்கள், இவனுக்குள் உயிர் இருக்கிறது. கையை தட்டணுங்க, சொல்லி சொல்லியா தட்டணும். இவனுக்குள் உயிர் இருக்கிறது. பவுல் போய் இங்கே பாருங்க, போய் பார்த்துட்டு நாடி இடிலாம் பிடிச்சிட்டு ஓகே இல்லை போயிடுச்சு, அவ்வளோதான், இனிமே என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே அவ்வளோ முடிஞ்சிட்டு. சரி, அடுத்த வேலைகள்லாம் என்ன பண்ணுங்க, ரெடியா அவங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான், போச்சு, அவ்வளோதான். சரி, அடுத்த வேலை. அப்படி சொல்லலைங்க. போய் தொட்டு பார்க்குறாரு, உண்மையிலே போயிடுச்சு தான். தொட்டு பார்த்தா ஒன்றுமே. நடந்ததை பவுல் சொல்லவில்லை, நடக்க வேண்டியதை. தம்பி நீ சொல்லுவடா, நடந்ததை பேச மாட்டாடா. நீ என்ன சொல்றியோ அது நடக்கும்டா. ஆண்டவர் அதுக்கே ஒன்று, இந்த இடத்த நீ வேற மாதிரி இருப்படா. நீ எங்கேயே இருந்தவனை கொண்டு வந்து இங்கே வேற என்ன வேறு தம்பி, ஆள்வின் தன்ராட்சி வேற மாதிரி இருப்பாங்க. கணத்துக்கே நீதான்ப்பா ராட்சி. தாவீது மாதிரி 1,00,000 தாளந்து பொன்னை, பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் பணத்துக்கும் உன்கிட்ட குறைவே இருக்காது. ஞானத்துக்கு, உன் குணத்துக்கு முன்னாடி ராஜாக்கள்லாம் நடுங்குவாங்க. உன் ஞானத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் அதிகாரிகள் முகங்குப்புற விழுந்து ஒரு அபிஷேகமாய் பிரைஸ் காட். எப்படி சொல்றாரு பாருங்க. போய் பார்த்தா ஒரு அசைவும் இல்லை. அங்க போய் சொல்றாரு, இவனுக்குள் உயிர் இருக்கிறது. கடைசி பாருங்க, போன உயிர் என்ன செஞ்சிட்டு உள்ள. ஹல்லேலூயா. இப்போ என்னங்க, பவுல் நடந்ததை சொன்னாரா இல்லைங்க அவர் சொன்னது நடந்துச்சா? அவர் இது பவுலுக்கு இயேசுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கும் தான். இந்த குருத்தோலை நேரில் இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுட்டு போறீங்க. விசுவாசிங்க, நான் சொன்னது நடக்கும், நான் எதிர்பார்க்கிறது நடக்கும், நான் விரும்புகிறது நடக்கும். நான் எதிலெல்லாம் வருத்தப்படுறேனோ இல்லைன்னு அதிலெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தைகள் ஒரு அபிஷேகமாய், ஒரு வல்லமையாய் தொடர்ந்து இது ஒரு மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே இருக்கட்டும் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீர் சொன்னபடியே கழுதை மறி கட்டியிருக்க கண்டார்கள். அதை போல நாங்களும் எதையெல்லாம் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வெளிப்பாடுகளை எடுத்து சொல்லுகிறோமோ அதையெல்லாம் காண கிருபை கொடுங்கப்பா. உலகத்தில் நடப்பதை அல்ல, வேதத்தில் எழுதியிருக்கிற நற்செய்தியை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அது அப்படியே நாங்கள் காண கிருபைகள் பெருகட்டும். தொடர்ந்து மெட்டீரியல் என்பது அது மெட்டீரியல் அல்ல, அது உம்முடைய ஹானர் ஆண்டவரே. அதெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு மெட்டீரியல் மூலமாக ஒருவரை ஒருவர் நாங்கள் கனம் பண்ண கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, ஒரே ஒரு பாடல் வரி மட்டும் லைட்டாக பாடிட்டு உட்காந்துடலாம். ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது, வேகமாக நம்ம அதை முடிக்கலாம். ஓகே, ரெடி? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். வேற யாராவது எடுத்து வைங்க, பாட்டு பாடுறாள், பாட்டு பாடுங்க. ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓம் வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா குருத்தோல, எல்லா குருத்தோல இந்த பக்கம் ஜெயமே, நமக்கு. நீங்க அப்படி முன்னாடி வாங்க. ஓசன்னா நமக்கு. ஓகே, அது மட்டும் லைட்டாக பாடிட்டு, நான் ஸ்பெஷல் டே, நான் ஸ்பெஷலாக பாடிடலாம். அலிசாமா அப்படி முன்னாடி வாங்க. உங்களுக்கு பிறந்த நாள் ஆம்லா என்னைக்கு? இன்னைத்தானா? 13. ஏப்பா, கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்களா? ஓடி வாங்க, ஓடி வாங்க. பல்லமா. ஹல்லேலூயா துதி மகிமை என்றும், ஹல்லேலூயா துதி மகிமை, ஹல்லேலூயா துதி மகிமை என்றும், ஹல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா,
என்னென்றும் போற்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு. பிரைஸ் காட். வெக்கப்படாதீங்க, நின்று ஏங்க. நான் இன்னைக்கு சொன்னாங்க ஒரு விஷயம் கவனிங்க. கழுதை மறினா கழுதை மறி கிடையாது, அது பிதாவின் கணம். அம்மா இது கேக்கு கிடையாதுமா, பிதாவின் கணம். பிதா உங்களை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடையாளம் உண்டாயிட்டா? எனக்கு அவங்க பிறந்த நாள்னு தெரியாது, கேக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த லிஸ்ட்டு. கேக்கு வாங்கி வச்சுருக்கேன். இது கேக்காங்க, இது பிதாவின் கணம். இதை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் நல்லா. பிரைஸ் காட். தேங்க்யூ லார்ட். அலிசாமா அவங்களுக்காக உமக்கு நன்றியப்பா. உங்களுடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையில் அவங்கள சேர்த்து சபை நடுவிலே அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவங்களை நீங்கள் கனப்படுத்துறீங்கப்பா. இவங்க கனவீனத்திற்குரியவர்கள் அல்ல, இவர்கள் கனத்திற்குரியவர்கள் என்பதை நீர் வெளிப்படுத்துகிறீர். தேங்க்யூ லார்ட். இவங்க போகிற இடங்களிலெல்லாம் இவங்களுக்கான கனம் உண்டாகும். எந்த கனவீனமும் இவர்களை ஆளுகை செய்ய முடியாது. தேங்க்யூ லார்டு. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இவனுடைய இடது கையில் அப்பா செல்வமும் கனமும் இருக்கிறது, வலது கையில் தீர்க்காய்ஸ் இருக்கிறது. இந்த மூன்றுக்கும் ஒரு நாளும் இவங்களிலே குறைவு இருக்கா? சபை நடுவில் உங்களுடைய ஊழியக்காரனாக அவருடைய அபிஷேகத்தோடு வல்லமையோடு அன்போடு நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிற கிருபைகள் பெருகட்டும். இவங்க இன்னும் நம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமானவர்களாய் இருக்க கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.